ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். இந்த 3 பெண்கள் ஒருபோதும் துளசிக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது. அப்படி ஊற்றினோம் அப்படின்னா மிகப்பெரிய பண கஷ்டமும் வறுமையும் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற விஷயத்த கிருஷ்ணன் சொன்ன ஒரு எச்சரிக்கையும் உபதேசத்தையும் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்மளோட விருட்ச சாஸ்திரத்தில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது குறிப்பிட்ட சில மரங்களை நம்ம வச்சு வழிபடுறதாலேயோ இல்லை வச்சிட்டோம் அப்படின்னா கூட நம்மளோட 21 தலைமுறை, முன்னே இருக்கக்கூடிய தலைமுறை, பின்னே இருக்கக்கூடிய தலைமுறைக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு மரங்கள் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வையும் மேன்மையும் கொடுக்கக்கூடியது. குறிப்பாக அதில் அரச மரம் வச்சோம் அப்படின்னா நம்மளோட சந்ததிகள் 21 தலைமுறையும் நமக்கு முன்னாடி உள்ள 21 தலைமுறையும் கூட மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நிறைய மரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் துளசியை பற்றி சொல்லும்போது, துளசியை யார் வச்சு வழிபடுறாங்களோ அவங்களோட வம்சமே மோட்சம் அடையும். எப்போவுமே அவங்களுக்கு நரகம் அப்படிங்கிற ஒன்று கிடைக்கவே கிடைக்காது. அவங்க கண்டிப்பாக வைகுண்டத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட புனிதமான துளசியை 3 பெண்கள் தண்ணி ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இந்த விஷயத்தை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி நம்ம சொல்லியிருப்பாங்களா, இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு. ஏன்னா நான் இந்த மாதிரி பிற்போக்கு சிந்தனையுடைய சில விஷயங்களை சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் சிலது இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டதும் ஓகே, இதை சொல்லலாம். ஏன்னா இந்த வீடியோவை போடலாமா வேணாமான்னு ஒரு மாதமாக இது பற்றின சில தரவுகளை சேமித்து அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். முதல்ல பெரியவா வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு சிவபக்தர் பெரியவா மேலே அதீத பக்தி, அதே மாதிரி சிவன் மேலே கடுமையான பக்தின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்படி ஒரு பக்தர். அவருக்கு வாழ்க்கையில் தினமும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தான் வீட்டு பின்னாடி இருக்கிற வில்வ மரத்துலேருந்து வில்வ தலங்கள் பறித்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுவார். இதனால அவருக்கு ஒரு நாளைக்கு இன்னும் 1 லட்ச ரூபா கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அதை விட ரெட்டிப்பான சந்தோஷத்தில் வாழக்கூடிய மனிதர். அப்படி இருக்கிறவருக்கு வாழ்க்கையில் ஒரு சோகம் என்ன அப்படின்னா, அந்த வில்வ மரம் இருக்கு இல்லையா, அது திடீர்னு காஞ்சி போயிடுது. பட்டு போகிற சூழ்நிலைக்கு வந்துடுது, பட்டு போயிடுது. இதனால் ரொம்ப மனசுடைஞ்சு போகிறார். அவர் என்ன பண்ணுறார், நேராக பெரியவா தரிசனத்துக்கு ஓடி வரார். ஓடி வந்தவர் பரபரப்பாக இருக்கார். பெரியவா எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ பெரியவாட்ட, பெரியவா ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். பெரியவா அவர் சொன்னதை காது கொடுத்து கேட்ட மாதிரியே தெரியல. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவரே தொடர்றார். என்ன சொல்கிறாருன்னா, வீட்டு பின்னாடி வச்சுருந்த வில்வ மரம் திடீர்னு பட்டு போச்சு, என்னென்னு தெரியல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியவா அப்படின்னு சொன்னதும் அப்போ தான் பெரியவா நிமிர்ந்தவரை பார்க்குறாங்க. அதாவது வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் கேள்விப்பட்டிருக்கியா? பொல்யூஷனை பற்றி நம்மளோட சாஸ்திரத்தில் கூட சொல்லியிருக்கிறாங்க. அப்படி மரங்களுக்கு கூட பொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொல்யூஷனை பற்றி நம்ம சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்குங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, மரங்கள் எப்பவுமே நம்மளை மாதிரி சுத்தமாக இருக்கும்னு நினைக்கும், அதுங்களுக்கும் பொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில காலங்கள், தீட்டு காலங்கள், சில விஷயங்கள்லாம் மரம் பக்கத்தில் போகக்கூடாது, சில சமயங்களில் மரத்து பக்கத்தில் போகக்கூடாது. அப்படி போனதால தான் இந்த மரத்துக்கு கூட இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பண்ணு, தினமும் கொஞ்சம் பசுஞ்சாணம் போட்டு தீர்த்தம் விடு, மற்றதெல்லாம் இறைவன் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியவா சொன்னதுமே ஒரு பரம சந்தோஷம். அதே மாதிரி கொஞ்சம் பசுஞ்சாணம் போட்டு, அதாவது உரம், பசுஞ்சாணம்ன்ற உரத்தை போடுறாரு. போட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, தினமும் தீர்த்தம் விடுறாரு. விட்டால் கரெக்டாக ஒரு 10-15 நாள் கழிச்சு அங்கங்கே துளிர் வருது. ரொம்ப சந்தோஷம் இருக்குது. சில மாதங்கள்லேயே மரம் மறுபடியும் ரொம்ப அழகாக என்ன ஆகிடுதுன்னா, பச்சை பசேல்னு ஆகிடுது. ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுலேருந்து வில்வத்தலங்கள் பறிச்சுட்டு பெரியவா தரிசனத்துக்கு பெரியவாவுக்கே அர்ச்சனைக்கு கொடுக்குறாரு. இதுலேருந்து என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா, மரங்கள் கூட சில சமயங்கள் பொல்யூஷன் அது மூலமாக பாதிக்கப்படும். அதுக்கு இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ எந்த மாதிரி பெண்கள் தண்ணி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. என்ன கதை அப்படின்னா, கிருஷ்ணன் ஒரு கதை சொன்னதாக சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதம், புரட்டாசி மாதம், இந்த மாதம் நீங்கள் எல்லா பெருமாள் கோயிலையும் துளசி பயன்படுத்துவாங்க. துளசி பயன்படுத்தாத பெருமாள் கோயிலே இருக்காது. நீங்கள் துளசி பயன்படுத்தாத நபரே பார்த்துருக்க முடியாது. இந்த மாதம் துளசிக்கு அவ்வளோ விசேஷம். இந்த மாதம் துளசியை வழிபடுறதால நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் அடைய முடியும்னு சொல்லி நமக்கு ஒரு சம்பிரதாயமே இருக்குது. புனிதமான இந்த துளசியை நம்ம இந்த மாதம் விளக்கேற்றி முறையாக வழிபட்டோம் அப்படின்னா நம்மளோட முன்ஜென்ம பாவங்கள் வேறு இருக்கப்படுது. அதோடு இல்லாமல் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் நாம் இருந்தால் கூட துளசி மகாலட்சுமியோட அம்சமானதுனால மகாலட்சுமி வீடு தேடி அந்த வீட்லேயே தங்கிடுவாங்க நிரந்தரமாக. அவங்களுக்கு வறுமை, பண கஷ்டம், இந்த மாதிரி பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது. எப்போவுமே குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட துளசிக்கு சில சமயங்கள் குறிப்பிட்ட பெண்கள் தண்ணீர் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறை இருக்கிறதா அந்த கதையில் சொல்லுவார். என்னென்னா, ஒரு பெண் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப பதிவிரதை. அவங்க எப்படின்னா, காலையில் எழுந்ததும் கரெக்டாக சம்பிரதாயம் சாஸ்திரத்துலாம் சொல்லியிருக்கிற மாதிரி வீடு தெளித்து வாசல் கோலம் போட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு துளசிக்கு தண்ணீர் விட்டு துளசி பூஜை பண்ணிவிட்டு துளசி சமையல் பண்ணி துளசி தலங்களை போட்டு விஷ்ணு பகவானுக்கு நெய்வேத்தியமாக வச்சு விஷ்ணு சகஸ்ரநாமம் பண்ணி விஷ்ணு பூஜை பண்ணக்கூடிய ஒரு தீவிரமான விஷ்ணு பக்தை அவங்க. இவங்க இவ்வளோ தீவிரமாக இருக்காங்கன்னு சொல்லி பொண்ணுக்கு வரன் பார்க்குறாரு அவர்.
எப்படியாவது ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அதே மாதிரி தேடும்போது சிறந்த விஷ்ணு பக்தன் ஒருத்தர் கிடைக்கிறாரு. அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. எப்படி வந்து பிறந்த வீட்டில் அந்த பொண்ணு இருந்தாங்களோ அதே மாதிரி புகுந்த வீட்லேயும் வந்து அவங்க அவ்வளோ மாமனார் மாமியாரை வந்து அன்பாக பார்த்துக்கிறாங்க. அந்த ஒரு பெண் வந்து எப்படி இருக்கணுமோ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே அவங்க வாழ்க்கையை வாழ்கிறாங்க. எப்படின்னா காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு துளசிக்கு தண்ணீர் விட்டு துளசி பூஜை பண்ணுறது, அதுக்கப்புறம் விஷ்ணுவுக்கு வந்து பிரசாதம் தயார் பண்ணி அதில் துளசி தலங்களை போட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு வந்து நெய்வேத்தியம் வைக்கிறது, விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கிறது, ராமநாமம் சொல்கிறது, இந்த மாதிரி விஷ்ணு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயத்தையும் அவங்க பண்ணுவாங்க. கணவனை ரொம்ப அன்பாக நடத்துறது, மாமனார் மாமியார் ரொம்ப அன்பாக நடத்துறது, இரவு நேரங்களில் கணவனுக்கு கை கால் பிடிச்சி விட்டு அவர் அசதியாக தூங்கினதுக்கு அப்புறம் இவங்க தூங்குறது, அதிகாலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது, இப்படி வந்து வாழ்க்கையில் வந்து அவங்க நடைமுறை ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. ஆனால் வந்து ஒரு சமயம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் இவங்க வெளியில் வராங்க. அதாவது குளிக்கிறதுக்காக வரும்போது பார்த்தா இவங்க வச்சு வழிபட்டுட்டு இருக்கிற துளசியில் ஒரு துளசி வாட்டமாக இருக்குது. அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு மனசு பதறுது. ஏன் அப்படின்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி போய் துளசி இப்படி வாட்டமாக இருக்கேன்னு சொல்லி உடனே அவங்க அந்த என்ன நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத மறந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா கிணத்துலேருந்து ஒரு வாளி தண்ணியை மட்டும் அந்த துளசிக்கு ஊற்றிடுறாங்க. பொதுவாக வந்து இந்த மாதிரி சமயங்களில் துளசிக்கு தண்ணீர் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் அவங்களோட கணவர் வந்து ஒரு தவறு பண்ணிடுவார். என்ன தவறு பண்ணிடுவார்னா, அவங்க மாதவிலக்கான நாளில் வந்து ஒரு நாள் தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லி கேட்டுருவார். கணவன் கேட்டதால் அவங்க வந்து தட்ட முடியாமல் அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்துருவாங்க. அது வந்து மிகப்பெரிய பாவம் நம்ம சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. அந்த சமயம் அப்படி இருந்தோம் அப்படின்னா பிரம்மராட்சசன் வந்து நம்மளை வந்து சூழ்ந்துருவோம், அதனால் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த கதையில் பிரம்மராட்சசன் சொல்லியிருக்காங்க இல்லையா நம்ம முன்னோர்கள். இது ஏன் சொல்லியிருக்காங்க நான் கூட சொன்னல, நிறைய தரவுகளை வந்து தேடி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் நான் இங்கேயே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு மகப்பேறு மருத்துவர் அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கல் அவங்களோட கட்டுரையில் சில கேள்விகள் ரெகுலராக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மாதவிலக்கான நேரத்தில் கணவன் மனைவி வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து அவங்களோட உடல் சௌகரியத்தை பொறுத்தது, மனம் சம்மந்தப்பட்டது. சிலர் வந்து நல்ல திடகாத்திரமாக இருந்தாங்க, மனம் வந்து ரிலாக்ஸாக இருக்குது பண்ணலாம் அப்படின்னா அவங்க தாராளமாக தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடலாம். ஆனால் வந்து சிலர் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி காரணங்கள் சொல்கிறாங்க. என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதவிலக்கான நேரத்தில் இந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய சில கழிவுகளை, இந்த கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, அது வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கும். அந்த சமயம் வந்து உடலுக்கு ஒவ்வாத சில விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த கழிவுகளை வெளியேற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் அதில் வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில நுண்ணுயிர்கள் வந்து வெளியேறுது. அந்த சமயம் வந்து நம்ம தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்தோம் அப்படின்னா அது கணவன் மனைவியோட உடல்நிலையை பயங்கரமாக பாதிக்கும். அது வந்து சில சமயங்களில் பால்வினை நோய்கள்னு சொல்லக்கூடிய எய்ட்ஸை கூட உண்டு பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சமயங்களில் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பால்வினை நோயின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் கூட வரலாம். அதனால ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம். சிலர் வந்து அதை தவிர்த்துக்கிறது கூட நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கட்டுரையில் சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை இதை தான் காரணமாக எடுத்து சிலர் வந்து எல்லாரோட உடல்நிலையும் எப்படி இருக்குன்னு தெரியாதனால பொதுவாக அந்த நாட்களில் வந்து தாம்பத்திய வாழ்க்கையோ இல்லை அந்த சமயங்களில் வந்து நம்ம வந்து ஒரு ஓய்வு எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் அந்த சமயம் இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அந்த சமயம் வந்து அதிகமான இரத்தப்போக்கு வந்து இருக்கும். அந்த சமயம் வேலை பார்க்குறதோ இல்லை மற்ற விஷயம் செஞ்சோம்னா உடல் இரத்தப்போக்கு அதிகமாகி உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை கூட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கூட ஓய்வு தேவைப்படும். அந்த சமயங்கள் பயன்படுத்தக்கூடாது. அந்த சமயம் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், அதாவது கெட்ட நுண்ணுயிர்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து நம்ம துளசிக்கு தண்ணி ஊற்றுறதாலேயோ இல்லை மற்ற மரங்களுக்கு பக்கத்தில் போகிறதாலேயோ அது அந்த மரத்தையோ தாவரத்தையோ பாதிக்கக்கூடும் அப்படின்னு ஒரு காரணம் கூட இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம சம்பிரதாயத்தில் துளசி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து துளசி மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்கப்படுது. துளசி நம்ம வீடு குட்டுற தொடப்பம், இந்த மாதிரி சில பொருட்கள். அதனால் சில விஷயங்கள் நம்ம எப்பயுமே சுத்தமாக இருக்கிறது நல்லது. இதனால் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையா. அந்த 3 நாள் நம்ம துளசிக்கு தண்ணி ஊற்றலைன்னா என்ன பெரிய கஷ்டமாயிட போகுது, வேற யாரோ ஊற்றலாம் இல்லையா. அப்படி இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஒரு நாள் வந்து தாம்பத்திய வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றிடுறாங்க. இன்னொரு நாள் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மாதவிலக்கு சமயத்தில் கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்துடுறாங்க. இதனால் அவருக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா தொழுநோய் வந்துடுது. தொழுநோய் வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறாரு. இதை பார்த்து மனசுடைஞ்சு போகிறாங்க. மனசுடைஞ்சு போகிறவங்கள வீட்டில் இருக்கவங்க எல்லாமே இதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவன் தான் சொன்னாலும் உனக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசுடைஞ்ச போய் பேசிடுறாங்க. அதனால மனம் நொந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டை விட்டு வெளியேறாங்க. வெளியேறி போகும்போது ஒரு இடத்துல சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி ஆற்றுல குதிக்க போகும்போது பார்க்குறாங்க அங்கே வந்து ஒரு குருவோட சிஷியர்கள் வந்து நீராடிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணை வந்து தடுத்து நிறுத்தி என்னம்மா பிரச்சனை விஷயத்த சொன்னதும், சரி வாமா நம்ம குருவை போய் பார்க்கலான்னு சொல்லி அந்த ஆசிரமத்துக்கு கூட்டு போனதும் குரு சொல்கிறாரு, கண்டிப்பாக உன் பிரச்சனை தீர்க்கக்கூடியது தான், நீ சில காலங்கள் தங்கி இங்கே வந்து உன்னோட வாழ்க்கையை வாழ்மா, நான் உனக்கு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்கி
ஒரு துளசி செடிக்கு வந்து தினமும் தண்ணீர் விட்டு வீட்டில் எப்படி வழிபடுவாங்களோ அந்த மாதிரி வழிபடுறாங்க. கடுமையான பிரம்மச்சரிய விரதம் இருந்து விஷ்ணு பகவானை மனசார நினச்சி தினமும் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவங்க வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் படிச்சுட்டு இருக்கும்போது விஷ்ணு பகவான் காட்சி கொடுக்குறார். சில வருடங்கள் கடந்து போயிடுது. அதுக்கப்புறம் காட்சி கொடுக்குறார். காட்சி கொடுத்ததும் இவங்க கேட்குறாங்க. இவங்க வந்து விஷ்ணுவை பார்த்து தான் அழுக ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான் தீவிரமான விஷ்ணு பக்தை. என் வாழ்க்கையில் நான் வந்து சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்க அத்தனை விஷயமும் கடைபிடிச்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில் எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டம், என் கணவருக்கு ஏன் வந்து தொழுநோய், இப்படிப்பட்ட என்ன அப்படி பெரிய பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறார், விஷ்ணு பகவான் சொல்கிறார், அதாவது துளசி வந்து நான் ரொம்ப புனிதமான வழிபாட்டுக்கு ஏற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு செடி. நான் விரும்பி ஏற்றுக்கிற எல்லா மக்களாலையும் கொடுக்க முடிஞ்ச வந்து ஒரு அன்பு என்ன அப்படின்னா துளசி தான். சாதாரண மக்கள்லேருந்து மிகப்பெரிய பணக்காரன் வரைக்கும் எல்லாராலையும் கொடுக்க முடியும். அதனால் அது ரொம்ப புனிதமானது. அது மகாலட்சுமியோட அம்சம். அந்த செடிக்கு வந்து நீங்கள் வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்ததுக்கு அப்புறம் குளிக்காமல் தண்ணீர் ஊற்றுனது ஒரு பாவச் செயலாக பார்க்கப்படுது. அதனால மகாலட்சுமி உங்கள் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. ரெண்டாவது வந்து நம்ம சாஸ்திரத்தில் இப்படி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. மாதவிலக்கு சமயத்தில் வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாதுன்னு. அதை நீங்கள் செஞ்சதால தான், அதன் மூலமாக தான் உன்னோட கணவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் தொழுநோயால் இருக்காரு. ஆனால் நீ இத்தனை வருஷம் என்னை நோக்கி கடுமையான வழிபாடு பண்ணியிருக்கிற, அதுவும் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிச்சதால இந்த நிமிஷமே உன்னோட பாவங்கள் அத்தனையும் தொலைஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் நீ எப்போ துளசிக்கு மறுபடியும் பூஜை செஞ்சு வழிபட்டியோ அன்னை மகாலட்சுமி உன் வீட்டுக்கு எப்பயோ போயிட்டாங்க. நீ உன் வீட்டுக்கு போ, எல்லாம் நல்லதாக நடக்கும்னு சொல்லுவார். அதேமாதிரி இன்னைக்கு பெருமாளுக்கு உகந்த புரட்டாசி சனிக்கிழமை. நமக்கு மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய பெருமாளோட நாமமான நாராயண நாமத்தை ஒரு முறை எல்லாரும் மனசில் சொல்லுங்கள். நேரம் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் ஓம் நமோ நாராயணா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இவங்க வந்து ஒரு சந்தேகம் கேட்டிருப்பாங்க. அப்போ விஷ்ணு வந்து சொல்லுவார், நம்ம வந்து சாஸ்திரப்படி வாழ்ந்துட்டு வந்தாலும் சில விஷயங்களை வந்து நம்ம கடைபிடிக்க தவறணும் அப்படின்னா அது நமக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அது என்ன அப்படின்னா, துளசிக்கு வந்து எந்த மாதிரி சமயங்களில் தண்ணீர் ஊற்றக்கூடாது, இது வந்து எனக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறப்ப அவங்க பதில் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்த பெண்கள் வந்து குளிக்காமல் துளசிக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது. மாதவிலக்கான பெண்கள் வந்து அந்த 3 நாளும் தண்ணி ஊற்றக்கூடாது. கணவனை விட்டு வேறொரு நபரோட வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பெண்கள் வந்து துளசிக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. இப்படி ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களோட வீட்டில இருந்து மகாலட்சுமி வெளியேறிடுவாங்க. அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புண்ணியத்தை விட பாவம் தான் அதிகமாக சேரும். அந்த சமயங்களில் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இருக்கிறதால வர பிரச்சனையை விட தண்ணி ஊற்றினா வர பிரச்சனை தான் அதிகம். அந்த சமயங்களில் தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லுவார். போனதும் அவங்க கணவருக்கு வந்து தொழுநோய் போயிருக்கும். அங்கே நடந்த விஷயங்கள்லாம் சொன்னதும் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்வாங்கன்னு இந்த கதை முடியும். இப்போ இந்த விஷயம் நான் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து எல்லாரையும் பாதிக்கிற மாதிரி இருக்காது. இதில் சொல்லியிருக்கிறதுல சில அறிவியல் காரணமும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவு நீங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்ததுக்கு அப்புறம்னா காலையில் குளிச்சதுக்கு அப்புறம் துளசின்னு இல்லை எந்த மரத்துக்குமே வந்து பொல்யூஷன் இருக்குன்னு பெரியவா சொல்கிறாங்க. அது வந்து அதன்படி தான் தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரும் அப்படின்னு. சில மரங்கள் ரொம்ப புனிதமாக தன்னை கருதும். அந்த சமயம் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறது பாவத்தை சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, மாதவிலக்கான நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறது தான், நான் வந்து பிற்போக்கு சிந்தனையான விஷயத்தை நான் எப்பயுமே யாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறது கிடையாது, சொல்லவும் மாட்டேன். அந்த நேரம் உடலுக்கு வந்து அதிகப்படியான ஓய்வு தேவைப்படுது அப்படின்னு நம்ம அறிவியலே சொல்லுது. அந்த மாதிரி சமயங்களில் நம்ம உடம்புல இருந்து அதிகப்படியான ரத்தம் வெளியேறதால நார்மலாக ஹீமோக்ளோபின், அதாவது பிளட் டெஸ்ட் எடுத்திங்கன்னா தெரியும், ஹெச்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹெச்பி வந்து ஜென்ஸுக்கு வந்து 13.5 இருக்கணும் மினிமம், மேக்ஸிமம் 17.5 இருக்கலாம். லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 15.5 வரைக்கும் இருக்கணும். இது என்ன ஆகும்னா அதிகப்படியான ரத்தப்போக்குனால இது 12லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே குறைஞ்சிட்டு 9 வரைக்கும் கீழே வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனையில் நீங்கள் மாட்டிப்பீங்க. அது உங்களுக்கு வந்து அதிகப்படியான உடல் தொந்தரவுகளையும் நோயையும் கொடுக்குற சூழ்நிலை வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், அந்த சமயத்தில் வந்து நான் டாக்டரை பார்த்தப்ப எங்கள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த நாட்கள் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு வந்து உங்களோட உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதிகமான ப்ளீடிங் தான் போகுது. இப்படி போச்சு அப்படின்னா சில மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அட்மிஷன் போகிற அளவுக்கு ஆகிடும். அதனால் நீங்கள் வேலை பார்க்காதீங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு சில மாத்திரைகளும் மருந்துகளும் கொடுத்தாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை கூட ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்தில் ஒரு விஷயம் மட்டுமே குறிப்பிட்டு சொல்லியிருக்க மாட்டாங்க, எத்தனையோ விஷயங்களை சேர்த்து சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதனால் உங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இதனால் பாதிப்பு ஏற்படாத வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.